மருத்துவர் ஐயா அவர்களின் 33 ஆண்டுகால போராட்டத்தின் விளைவாக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் மூலமாக வழக்கு தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நவம்பர் 16ஆம் தேதிக்குள் அன்றைக்கே தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து மதுபான கடைகளுடைய விளம்பர பலகைகள், வழிகாட்டு பலகைகள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பை பொருட்படுத்தாமல் தமிழக அரசு மக்கள் நலனில் சுத்தமாக அக்கறை இல்லாமல் அந்த வழிகாட்டு பலகையெல்லாம் அகற்றுவதற்கு மறுத்து இருக்கின்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அடையாள போராட்டமாக இன்றைக்கு அந்த மதுக்கடைகள் எல்லாம், அந்த பலகைகள் எல்லாம் சட்டவிரோதமான மதுக்கடைகள் என்று அதன் மீது பதாகை ஒட்டி போராட்டத்தை இன்று அடையாள போராட்டமாக நடத்தியிருக்கிறது. வருகின்ற 31ஆம் தேதிக்குள் கிட்டத்தட்ட 2700 கடைகளை அரசு மூட வேண்டும். ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. பலகைகள் எல்லாம் நவம்பர் 16ஆம் தேதியே நீக்கியிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட இன்னைக்கு 2 மாசமா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மருத்துவர் ஐயா அவர்களின் ஒரு எச்சரிக்கையாக இந்த போராட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. மீண்டும் தமிழக அரசு மெத்தனை போக்கை கடைபிடித்தால் மிகப்பெரிய போராட்டம் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.